ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். அம்மனை வந்து நம்ம எப்படி அலங்காரம் பண்ணணும், காலையில் எப்படி சுக்கிர ஓரையில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்த்திங்கன்னா அம்மன்லாம் அழைச்சிட்டு நைட் வந்து நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:30 மணிங்கிறப்போ நாங்கள் வந்து இந்த தாம்பூலம் பையெல்லாம் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல பை தான் வந்து நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மஞ்சள் பையில் வந்து பேக் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த தாம்பூலத்தில் என்னென்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து வெத்தலை பாக்கு வந்து வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு வைக்கிறது நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பூ வந்து வைக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதில் வந்து பூங்கிறது இடம்பெறும். அதே மாதிரி நம்ம வந்து வஸ்திர தானம் வந்து கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து நம்மளுக்கு பன்மடங்காக பெருகும். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, குங்குமம், வளையல், அதுக்கப்புறம் கண்ணாடி, சீப்பு, கண்மை எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இதில் கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. சீப்பு வந்து கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். கண்ணாடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து கண் திருஷ்டிகள் எதுவும் படாது. மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறுக்கு வந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இதை தான் வந்து ஒரு மஞ்சள் பைக்கில் போட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு 10:30 மணி அப்படிங்கிறப்ப அம்மா, தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க. அம்மனை வந்து நம்ம அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மனுக்கு எடுத்த சாரியில் இருக்கிற அந்த ப்ளவுஸை தான் வந்து தம்பி வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சுடிதார் போட்டிருக்க பொண்ணு என்னோடய தம்பி ஒய்ஃபு, இவங்க வந்து 2 பசங்க. அங்கே வந்து சோஃபாவில் படுத்துருக்கிறது வந்து எங்கள் அம்மா. நான், தம்பி ஒய்ஃபு, பாப்பா 3 பேரும் தான் வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருந்தோம். இந்த அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பெண் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு தீர்க்க சுமங்கலி வரம் தர ஒரு வரலட்சுமியாக உட்கார வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்கிறப்ப இப்போ எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம அலங்காரம் பண்ணி பார்ப்போம், அது மாதிரி தான். ஸோ வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அது சாரீ கட்டி விட்டப்போ ஒரு அழகு, அதுக்கப்புறம் நகை போட்டு விட்டப்போ ஒரு அழகு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டைம் வந்து நான் ஆசைப்பட்டது அந்த ஃபேஸ் வந்து வாங்கினது தான். அதை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தேன். திருப்பூரில் ஒரு கடையில் தான் வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு 15 நாள் வந்து டைம் சொல்லி அந்த கடையில் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அம்மன் வச்சதுக்கப்புறம் வந்தவங்க ஃபுல்லாகவே சொன்ன விஷயம் ஒரே விஷயம், பிரியா அம்மன் அப்படியே ஒன்னே மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டு அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அம்மன். நீங்களே வந்து பாருங்களேன். அம்மன் வந்து வைக்கிறப்போ உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாமே இருந்தது. இதில் வந்து நான் இப்போ என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து போட்டிருக்கேன். இதில் வெத்தலை பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், அப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், ஒரு ராஜகோமதி சக்கரம் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து புனுகு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு ₹201 காயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காதோட கருகமணி, ஒரு விரலி மஞ்சள் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து கலசத்துக்குள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அம்மனை வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த முகம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து அந்த அம்மனை வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு எனக்கு சந்தோஷம். உண்மையிலே வந்து அவ்வளோ எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னே வந்து நான் இதை வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவங்கள வச்சோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இளவரசி, ஒரு ராணியை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் அந்த த்ரிஷா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அவங்களுக்கு நகை போடுறப்ப எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்க அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னு தெரில, நாங்கள் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு அசைவும் இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பாப்பாங்களாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, அம்மா உதடு அசையுது அப்படிலாம். அதெல்லாம் நம்மளோட பிரம்மை அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு ராணியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வந்து அம்மனுக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டாச்சு. அப்படியே ஒரு ராணியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கையில் நான் வந்து வளையல் போட்டுவிட்டேன், ஒரு கையில் வந்து தம்பி ஒய்ஃப் வந்து வளையல் போட்டு விட்டாங்க.
அப்படியே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போட்டோம். அம்மன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, கை அழகாக இருக்குது, கால் அழகாக இருக்குது, அவங்க உதடு அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்து போட்டிருந்தோம். இந்த டைம் வந்து எப்பயுமே என் தங்கச்சி நான் வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து என் தங்கச்சி வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் வந்து 2 கை வந்து வாங்கியிருந்தேன் தாமரைப்பூ இருக்கிற மாதிரி. அதை வச்சதுக்கப்புறம் அம்மன் வந்து இன்னுமே அழகாயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த தாலி போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி தாலி வந்து நான் வந்து அம்மனுக்கும் வந்து போட்டு விட்ருக்கேன். எங்கள் வழக்கப்படி நான் என்ன தாலி போட்டிருக்கேனோ அதே தாலியை அம்மனுக்கு வந்து நாங்கள் வந்து பொட்டு தாலி போடுவோம். அதே மாதிரி பொட்டு தாலி, காசு, குண்டு எல்லாம் சேர்த்து அம்மனுக்கு வந்து போட்டிருக்கேன். பின்னாடி வந்து 2 தாமரைப்பூ வச்சது மாதிரி அம்மனை வைக்கவும் உண்மையிலே அம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்காங்க இல்லைங்களா? அப்படியே எங்களுக்கு அவ்வளோ பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே இருக்கும் இந்த அம்மனை. அதுக்கப்புறம் மாலை போட்ட இன்னும் ஒரு அழகு. அதுக்கப்புறமா அந்த பின்னாடி அவங்களோட அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அந்த கழுத்துக்கிட்ட வைப்பாங்க இல்லைங்களா, அது வச்சேன்னா ஒரு அழகு, ஜடை வச்சேன்னா ஒரு அழகு. அப்படியே உண்மையிலே வந்தவங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகு பொண்ணுன்னு அத்தனை தடவை வந்து நான் திருஷ்டி சுற்றி போட்டேன். இப்படி சூப்பராக இருக்காங்க இல்லைங்களா? இன்னும் பாருங்களேன், ஜடை வச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக தெரிஞ்சாங்க அம்மன். அப்படியே உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச வரம் இவங்க. வரமகாலட்சுமி எங்கள் வீட்டில் அப்படியே வந்து அம்மன் வந்து உட்காந்துட்டாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து இன்னொரு செட்டிங் ஒன்று பண்ணியிருந்தோம். அம்மனோட கையிலேருந்து காசு கொட்டுற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் பிரியா உன் வீட்டில் அம்மன் வந்து அப்படியே நேச்சுரலாக உட்காந்து உங்கள் வீட்டில் தங்கமலை பொழிஞ்சிட்ருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நானும் தம்பி ஒய்ஃபும் சாமி எடுத்து அந்த பீடத்தில் வந்து உட்கார வச்சுட்டோம். நம்ம வந்து அழைச்ச அம்மனை வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோடய குலதெய்வமாக கீழே வந்து உட்கார வச்சுருக்கேன். கீழே உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், நம்ம அம்மன் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அம்மன் மடியில் ஒரு குட்டி கலசம் மாதிரி ரெடி பண்ணி அதிலேருந்து தங்க காயின் கொட்டுற மாதிரி வந்து ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருந்தோம். இது என்ன அப்படின்னா, ₹1 சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, கோல்டு கலர் சாக்லேட், அதை தான் வந்து வாங்கி அதை வந்து காயின் மாதிரி அவங்க வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். செலோ டேப்பில் அப்படியே ஒட்டிட்டு அந்த குடத்துலேருந்து விழுகிற மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். அப்படியே நேச்சுரலாக அம்மன் கையிலேருந்து தங்க மலை கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே தங்க காயினாக கொட்டுற மாதிரி இருந்தது. அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே வந்தவங்க எல்லாமே விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே திருஷ்டி சுற்றி போடாத ஆளுங்களே இல்லை. அப்படியே நம்ம இந்த கையில் இப்படி சொடக்கெடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐயோ அழகு பொண்ணு அப்படின்னு அந்த மாதிரி தான் சொன்னாங்க எல்லாருமேனு. உண்மையிலே சூப்பராக இருக்குது, அலங்காரம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் உண்மையிலே நான் ஆசைப்பட்டது இந்த தடவை எல்லாமே எனக்கு சிறப்பாக நடந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஒரு 7 பேர்த்த மட்டும் வச்சு இந்த டைம் பூஜையை முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வரலட்சுமி பூஜை அன்றைக்கி பண்ண முடியாதனால, லேட்டாக பண்ணுறனால எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு 7 பேர் இல்லைன்னா 9 பேரோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ 7 பேரோட முடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அம்மன் வந்து போன தடவையோடு இந்த டைம் ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துட்டாங்க எனக்கு. இதை வந்து அடுத்த நாள் காலையில் 4:30 மணி அப்படிங்கிறப்ப எந்திரிச்சு கோலம் போட்டுட்ருந்தேன். அம்மா வந்து எனக்கு அம்மாவும் நானும் பேசிட்டு நின்றுருந்தோம். கோலம் போட்டு முடிக்கவங்களாட்டி பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. வாசலில் கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நிலவாசல்லையும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் குளிச்சுக்கலாம், சுக்கர ஓரையில் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கர ஓரையில் வந்து சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி பாலை மட்டும்தான் வச்சுருந்தேன் அம்மனுக்கு. அதுக்கப்புறமா டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியம் கொடுக்குறப்ப நல்லா வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மன் இருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 3 நேரமும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி விருந்தாளியை கவனிப்போமோ அதே மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பண்ணுறேன். இதில் வந்து ஏதாவது தப்பு இருந்தால் கூட சொல்லுங்கள், நானும் வந்து மாற்றிக்கிறேன். அம்மா வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. தம்பியோட பொண்ணு வந்து பூவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து அம்மன் வந்து வச்சிட்ருக்கோம். எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நானும் தம்பி ஒய்ஃபும் தான் வந்து காலையில் டிஃபன்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம்.
இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை பண்ணணும். இப்போ வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம். செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு அந்த அம்மன் முன்னாடி சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அந்த அம்மன் நம்ம குறைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் சொல்லி வந்து விளக்கேற்றிட்டேன். இப்போதைக்கு வந்து ஒரு 2 தீபம் மட்டும் திரி மட்டும் எரியட்டும். நம்ம வந்து சாயந்தரமாக 5 திரி வந்து ஏற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் காலையில் விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து சாயந்தரம் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து 2 திரி மட்டும் எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 திரி ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா எரியிற மாதிரி நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வந்து அங்கங்கே வச்சு விட்ருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். எப்போவுமே எந்த ஒரு பூஜையிலையுமே விநாயகர் இல்லை அப்படின்னா அந்த பூஜை வந்து நம்மளுக்கு நிறைவடையாது. அதனால் முதல் பூஜையாக விநாயகரை வந்து பிடிச்சி வச்சுட்டேன். என்னென்ன நெய்வேத்தியம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சுருந்தோம், அதுக்கப்புறம் வெண்பொங்கல் செஞ்சுருந்தோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை வந்து செஞ்சுருந்தோம். அப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு பதிலாக அவுளில் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி வந்து செஞ்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாமிக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நெய்வேத்தியமாக பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். இதுவே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுவே வந்து எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வந்து பண்ணியிருந்தோம். காலையில் வந்து எல்லா பூஜையெல்லாம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை, அதுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குலதெய்வ பூஜை, அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமியோட பூஜை. மகாலட்சுமிக்கு வந்து எப்படி பூஜை பண்ணணும்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட சாங்ஸ் ஏதாவது பாடிட்டு, ஆனால் வந்து முக்கியமாக நம்ம மகாலட்சுமி பூஜையில் இடம்பெற வேண்டியது அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சோன்னு அந்த ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அந்த பாட்டை வந்து பாடிட்டு திருவிளக்கே திருவிளக்கே அந்த தேவியை உனக்கு நமஸ்காரம் அந்த மாதிரி பாட்டை நம்ம டெய்லியும் பாடுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. ஸோ வந்து காலையில் வந்து நெய்வேத்தியம்லாம் படைச்சிட்டு காலையில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மதியானத்துக்கு வந்து தலைவாழை இலை போட்டு சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம், பொரியல், கூட்டு, வடை அந்த மாதிரி வந்து சாமிக்கு வந்து படைப்போம். ஆனால் வந்து இந்த டைம் வந்து அதை எடுக்கிறதுக்கு முடியலை. ஏன்னா வந்து வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து மாற்றி மாற்றி வந்துட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். யாருமே வந்து வீடியோஸ் எடுக்கலை. அதனால் வந்து அந்த ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வச்ச நெய்வேத்தியத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பையனுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அவன் எடுத்து அவன் சாப்பிடுவான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கு தான் ஊட்டி விட்டான். அதுக்கப்புறம் அம்மா இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து அத்தைக்கு ஊட்டி விடு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குழந்தை வந்து அவன் சாப்பிடாம எனக்கு ஊட்டி விட்டது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி எல்லோரும் வந்து வீட்டில் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது ஒரு விழா மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் பண்ணுவேன் நான். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். இவர் வந்து வீடியோவில் வர்றதுக்கே விரும்ப மாட்டார். இதுதான் வந்து அடுத்த நாள் பூஜை. ஸோ அடுத்த நாள் பூஜையெல்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.